கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட நம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இனி யார் வர வேண்டும் என்று எண்ணீரோ கொண்டு வாங்க. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கட்டும். வசனங்களை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 28 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 29வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவனோ நம்மை நேசித்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு. அப்படியானால் எப்படி ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியும் என்று சொன்னால், ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, வேதம் சொல்கிறது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்ப யார் ஒருவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அவர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தஞ்சினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்து, ஆண்டவரே நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன்ப்பா, இப்படியெல்லாம் செஞ்சேன், இது ஊருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லி யார் ஒருவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கிறார். அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகிலும் தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்படி நீதிமான்களாக்கப்படவில்லை, கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இவ்விதமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்படி வேதம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படியானால் நாம் ஏதோ ஆண்டவருக்கு இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இல்லை ஏழைகளுக்கு இதை எப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நீதி அந்த கிரியைகள் நிமித்தம் நம்மை ரட்சிக்கவில்லையாம். ஏன்னா நம்முடைய நீதியெல்லாம் அவருடைய பார்வையில் அழுக்கான கந்தை தான். ஸோ நம்முடைய நீதியின் கிரியைகளை பார்த்து அவர் நம்மை ரட்சிக்கலை, தமது இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினால் நம்மை ரட்சித்தார். இவ்விதமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் பாவ மன்னிப்பு கண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவர்கள் நீதிமான்கள். ஓகே, இப்போ நாம் இந்த நாட்களிலே தியானிக்கிற தியானம் என்ன? எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. சீனாய் மலையிலே நடந்த சம்பவத்தை இங்கே சொல்லுகிறது. மோசே கூட பயந்து நடுங்குற அளவுக்கு அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், இங்கே சீயோன் மலையினிடத்திற்கு, அங்க யார் போவா? 1,44,000 பேர் தான். சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். அது எது? பரலோகம்.
அந்த பரலோகத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். தேவனை சேவிக்கிற தூதர்கள் 1000 இருக்கு. அப்படிப்பட்ட தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவளின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். அப்ப அந்த சபையில் உள்ளவங்க பேரெல்லாம் எங்க எழுதியிருக்குது? சர்வ சங்கமாகிய சபை, அது பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ளே சேர்றோமே, நம்ம பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டு சபையில் வந்துட்டாங்கன்னா சபையில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும். நீதிமான்கள் தான், ஆனால் என்ன ஆக்கப்பட்டாங்க? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்படின்னா நம்ம பூர்ணம் ஆக்கப்பட்டதுனால வந்து சேரல, அவர்கள் பூர்ணமாக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள், அவர்களிடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். எதுக்கு? நாம் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களாக மாற, நாம் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களாய் மாற. நாம் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களாய் மாறினதுனால அவங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டோம்ல. பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்கள் இருக்கிறாங்க, அதில் கொண்டு வந்து நம்ம சேர்த்துட்டாரு. அப்படி சேர்க்கப்பட்ட போது நீங்களும் நானும் பூர்ணராக்கப்படணும். அந்த நீதிமான்களைப் போல நீங்களும் நானும் பூர்ணராக்கப்படணும். எப்படி பூர்ணராக்கப்படுகிறது? எப்படி பூர்ணராக்கப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? நீங்கள் இவர்களை விட்டு பிரிந்து இதெல்லாம் நீங்கள் தொடாதிருந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் அப்படின்னு முந்திர வசனத்தில் முடியும். 6வது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினால். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். வேதம் சொல்லுறது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு தேவன் பிதா, அப்படிலாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசை நீங்கும்படிக்கு என்ன பண்ணுவோம்? நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோடு பூர்ணப்படுத்தணும். அப்போ பரிசுத்தமாகுதலை என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அதை பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் செய்யுது. ஆனால் அப்படி பூர்ணப்படுத்தணும்னா என்ன செய்யணுமா? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசை நீங்கிடணும். அசுசை நீங்கிடணும், அதான் பாவம் கூடாது. ஓகே, இப்போ பூர்ணப்படுத்த கடவுள்னா பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துறது எப்படி? பரிசுத்தத்தில் நாம் பூர்ணம் எப்படி? பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துறது எப்படி? இதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக இருதயத்தில் நாம் சுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். நல்லா கவனிச்சிங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க தான் பூர்ணராக்கப்பட முடியும். இருதயத்தில் அசுத்தத்தை வச்சு நாமெல்லாம் பூர்ணராக்கப்படணும்னா அது நடக்கிற காரியம் இல்லை. ஸோ 1. 2வது, வசனத்தின் மூலம்தான் நாம் பரிசுத்தமாகிறதை பூர்ணப்படுத்த முடியும். 3வது, கடந்த வாரம் நாம் தியானித்தோம். அப்படியானால் வசனத்துக்கு நடுங்கிறவங்களா இருக்கணும், முறுமுறுக்கக்கூடாதுன்னு சொல்லி தியானித்தோம். 3வதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானித்தோம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 2 ஓய்வு நாட்கள் உண்டு. 1 பெரிய ஓய்வு நாள், 2 சின்ன ஓய்வு நாள். 7வது நாள் பெரிய ஓய்வு நாள், 1வது நாள் சின்ன ஓய்வு நாள், 2 ஓய்வு நாள். அதனால தான் ஓய்வு நாட்களை கட்டளையிட்டார்னு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஓய்வு நாட்களில்
நமக்கு கட்டளையிட்டபடி பரிசுத்த சபை கூடி வருதல், அதுதான் ஓய்வு நாள். இந்த சபை கூடி வருதலை தான் தேவன் விரும்புகிறார். ஆகையினால அது எதுக்காக கட்டளையிட்டாரா? நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அறியும்படி ஓய்வு நாட்களை கட்டளையிட்டார். அப்போ நமக்கு கர்த்தர் அந்த ஓய்வு நாளை எதுக்காக தந்தார்? நம்மை அவர் பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று இங்கே வந்து அறிகிறதற்காகத்தான் ஓய்வு நாளை தந்தார். இப்போ சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சரி, சபை கூடி வரும்போது என்ன நடக்குது? கர்த்தர் அவருடைய அனந்த ஞானத்தை தமது சபையின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். சபையின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். அப்படி தெரியப்படுத்தும் போது நாம் அவருடைய அனந்த ஞானத்தை அறிந்த நாம் அதன்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போமானால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஆகவே ஓய்வு நாள் எதற்காக கட்டளையிட்டார்? நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னோம்னா கர்த்தருடைய பர்வதத்துக்கும் மலைக்கும் போவோம், அங்கே அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம். அப்படியானால் சர்ச்சுக்கு போவோம், அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவருடைய வழியில் நடப்போம். அப்படி நடக்க 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 நாம் பரிசுத்தத்தில் பூரணமாடிடுவோம். அதுக்கு தான் சபைக்கு வரணுங்கிறது. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டால் ஆசீர்வாதமான மழை வராது. அதை குறித்து தியானித்தோம். எருசலேமுக்கு தொழுது கொள்ள வராத எவர்கள் மேலும் மழை வர்ஷிப்பதில்லை. மழைன்னா என்ன? ஆசீர்வாதமான மழை வராது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆபிரகாம் தேவனை ஒரு இடத்துல தொழுது கொள்கிறான். அப்படி தொழுது கொண்டு இருக்கிற அவன் திடீரென்று சொல்லி பிரயாணமாய் போயிடுறான். பிரயாணமாய் போன உடனே அவனுக்கு பஞ்சம் வருது. அவன் தொழுது கொள்கிற இடத்துல இல்லை, தொழுது கொள்ள வேண்டியவன் இப்போ அங்கே இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு போயிட்டான். நீங்களும் நானும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. இஷ்டத்துக்கு கல்யாணத்துக்கு போனேன், இல்லை நான் ஊருக்கு போனேன், சாவுக்கு போனேன், இது மாதிரிலாம் போக முடியாது. அப்படின்னா அப்படி போனதுனால 1 பஞ்சம் உண்டாயிற்று, 2 என்ன நடந்தது? பயம் உண்டாயிற்று, 3 பொய் சொல்ல சொன்னான், 4 அவன் மனைவியே தூக்கிட்டு போயிட்டாங்க. மனைவி பேரில் ஆடு மாடை கொடுத்துட்டான், அதையும் வாங்கி வச்சுருக்கான். மனைவி பெருசா ஆடு மாடு பெருசான்னா, ஐயோ நீ மனைவி வேணா வச்சுக்கியா, எனக்கு ஆடு மாடை கொடு. இது எப்படி கதை? இது ஏன் இப்படி நடந்துச்சுது? தேவனை தொழுது கொள்ளாமல் அவன் போனதுனால இப்படி நடந்தது. ஆகையினால நீங்களும் நானும் சபை கூடி வருதலை விடக்கூடாது என்று சொல்லிதான். அப்புறம் அவன் என்ன பண்ணான்? ஒரு நாள் எங்கே தொழுது கொண்டானோ அதே இடத்துக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது வேதம் சொல்லுது, அவனுக்கோ அவனோடு கூட இருந்த லோத்துக்கோ பூமி தாங்கக்கூடாத ஆசையை உண்டாக்கிட்டார். ஸோ தொழுது கொள்ள வரும்போது ஆசீர்வாதத்தை தருகிறவர், அதோடு மாத்திரமல்ல பரிசுத்தமாக்குறவர் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த நாளிலே அவர் எப்படி பரிசுத்தம் ஆக்குகிறார்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்க்கிடன பரிசுத்தத்திலே போறணும். எப்படி? இருதயத்தில் சுத்தமாகி போறணும், வசனத்தின்படியே வாழ்றதுனால போறணும். 3வது ஓய்வு நாள் பரிசுத்தமாகுறதுக்காக ஓய்வு நாள் வச்சுருக்காரு, அதனால போறணும், சபை கூடுதல் வாங்கிட்டு வர்றதுனால. 4வதாக எபிரேயர்க்கிடன நிருபம் 12வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? கவனமாக கேட்டுங்க. இப்போ எபிரோன் ஆக்கியோன் ஒரு ஓமையை சொல்லிட்டு இங்கே காரியத்தை சொல்கிறார். என்ன ஓமை? சரீரத்தின் தகப்பன்மார் அப்படின்னா பெற்றோர் பிள்ளைகளை சிட்சிக்கும் போது, சிட்சிக்கிறேன்னு என்ன? அடிக்கும்போது, சிட்சிக்கும்போது, அடிக்கும்போது
அவர்கள் இந்த பிள்ளைகள் அஞ்சு நடக்கிறாங்க. ஆஹா, அப்பாவுக்கு வேதனை, நம்ம அடிக்கிறாரு, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அப்பாவுடைய எண்ணத்துக்கு வர்றாங்க. அப்பாவுடைய எண்ணத்துக்கு வர்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்ற, நாம் பிழைக்கத்தக்கதாக. அது என்ன பிழைக்கத்தக்கதாகனா, பரலோக ராஜ்யத்தில் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. எதுக்கு அடிச்சாங்க? இந்த உலகத்தில் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல சாட்சியாக வாழணும், அதுக்குத்தான் அடித்தாங்க. அதை எண்ணி அந்த பிள்ளைகள், அப்பா நம்மளை அடிக்கிற இது அப்படின்னா இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு அப்பாவுடைய எண்ணத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதே காரியத்தில் நாம் பிழைக்கத்தக்க, பரலோகத்தில் போய் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது பாருங்க, அவர்கள் யார்? பெற்றோர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சம் காலம்தான் அவங்கள சிட்சிக்க முடியும், அடிக்க முடியும். 10வது வரைக்கும் அடிக்கலாம். 11, 12 வந்துட்டேன்னா கையை ஓங்குனா கையை பிடிச்சிடுவான். அவன் ஒரு ஸ்டேஜ் போயிட்டான். உலகத்தில் சொல்லுவாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்தா பிள்ளை இல்லையா, அது எல்லாரும் சொல்லி சொல்லி விளைவு போச்சு. அதனால கையை ஓங்குனா பிடிச்சிடுவான். விட்றா 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 விட்றான்னு நம்ம தான் கத்தணும், நம்ம தான் கத்தணும். காரணம், அவன் அதுக்கு மேலே போயிட்டான். அதனால எவ்வளோ தூரம் தான் அடிக்க முடியும்? எவ்வளவு காலம் வரைக்கும் அவன் கண்ட்ரோலில், நம்ம கண்ட்ரோலில் இருப்பான்னு நினச்சிட்டாங்களோ அது வரைக்கும் தான் அடிக்க முடியும். ஆனால் இவரோ, வேதம் சொல்லுது, இப்போ அவங்க ஏன் அடித்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன் அடித்தாங்க? அந்த பெற்றோருடைய எண்ணத்துக்கு பிள்ளை வர வேண்டும் என்பதற்காக அடித்தாங்க. உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பையன் அவன் சொல்கிறான், அடுத்த வாரம் படிடா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இவன் படிக்கலை, முதல்ல சத்தம் போடுவார், அப்புறம் அடிச்சிடுவார். அவன் அதையும் கேட்கலன்னா அடிச்சிடுவார். அப்போது ஏதோ படிக்கிறதுக்காக அடிக்கிறார், இல்லை நம்ம ஒரு காரியத்தை செய்யலைங்கிறதுக்காக அடிக்கிறார். அப்பாவுடைய எண்ணத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அடிக்கிறார், சிட்சிக்கிறார். கவனிச்சிங்க. இவரோ, நம்முடைய தேவனோ, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆவதற்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அடிக்கிறாராம். எப்படி? எதுக்காக நமக்கு அடி விழுந்துச்சு? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு வரணும், அதுக்கு தான் அடிச்சாரு, சிட்சிச்சாரு. தகப்பையும் அடிச்சாரு, அவருடைய எண்ணத்துக்கு பையன் வரணுங்கிறதுக்காக தான் அடிச்சாரு. இவர் ஏன் அடிச்சாரா, சிட்சிக்கிறாரா? அவருடைய எண்ணத்துக்கு இவனை கொண்டு வரணும், அவருடைய எண்ணத்துக்கு இவளை கொண்டு வரணும், அதனால அடிக்கிறேன்னு அடிச்சிட்டாரு. அப்போ எதனால அவர் சிட்சிக்க? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்கு. அவர் பரிசுத்தத்திலே பூர்ணராக்கப்பட்டவர், பரிசுத்தத்திலே பூர்ணராக்கப்பட்டவர். அப்படி இருக்க அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ள ஆவதற்காகத்தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். சும்மா அடிக்க மாட்டாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. என்ன சொல்றாரு? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களை கடிந்து கொள்கிறார். அப்புறம் சிட்சிக்கிறேன்றார். 4 காரியம் இருக்கு. 1 நேசிக்கிறவங்கள, 2 கடிந்து கொள்கிறார், 3 சிட்சிக்கிறார். எதுக்கு? மனம் திரும்புறதுக்காக. இந்த மனம் திரும்புகிற ஒரு காரணத்துக்காகத்தான்
அவர் கடிந்து கொள்கிறார், சிட்சிக்கிறார். யார? நேசிக்கிறவர்களை. கவனமாக கேளுங்க. நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு அப்புறம் சிட்சிக்கிறார். கடிந்து கொள்ளுதல் வேறு, சிட்சை வேறு. ஆனால் எல்லாரையும் அல்ல, நேசிக்கிறவர்களே. ஏன் அவர் அப்படி செய்கிறாரா? மறந்துடணும். அப்ப எங்கோ ராங் ரூட்ல போயிட்டாங்க, எங்கோ தப்பா நடந்துட்டாங்க, மனசளவுக்கு தப்பா போயிட்டாங்க. இவங்க மனம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி சின்ன பையன், ஒரு 2வது 3வது படிக்கிற பையன், கோலி விளையாண்டுட்டு இருந்தபோது இந்த கோலி சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சுது. 2-3 பசங்க இருக்கிறானுங்க. 3 பசங்களும் சாக்கடைக்குள்ளே கையை விட்டு கோலி கொண்டு தேடுறானுங்க. தேடும்போது அவங்க அப்பா வந்துட்டு, அவர் பையனுடைய அப்பான்ட்ட, டேய் அடப்பாவே, டேய் சாக்கடைக்குள்ளே அட கையை விடுற, கையிடுறான், புண்ணு வரண்டா, ஏறா கைய அப்படின்றார். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுதல். எடுறா கைய அடிச்சு, எடுறா கைய, இதுக்கு பேர் கடிந்து கொள்ளுதல். ஆனா மற்ற 3 பையங்க இருக்கிறானுங்க, அவங்கள அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. இது ஏன் தான் பையன், அதனால கடிந்து கொள்றார். இப்ப கடிந்து கொள்ளும் போது அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பிட்டான். சாக்கடைக்குள்ள கையை போடலைன்னா இப்ப யாருடைய எண்ணத்துக்கு வந்திருக்கிறான்? அப்பாவுடைய எண்ணத்துக்கு வந்துட்டான். சப்போஸ் அவன் திருந்தலை, அப்போ அங்கே போனோடனே திரும்ப கையை விட்டு அதை தேடுறான். அவங்க அப்பா வந்தார், பிடிச்சி நிறுத்தி 2 போடு போட்டு, ஏண்டா அதை பண்ணாதேன்னு சொன்னேன்லடா அப்படின்னு அடிச்சிட்டார். இப்போ சிட்சிக்கிறார். ஏன் சிட்சித்தாரு? அப்பாவுடைய எண்ணத்துக்கு அவன் வரணும். அப்பா எண்ணம் என்ன? சாக்கடைக்குள்ள கை போடக்கூடாது, புண்ணு வரும். இது அப்பாவுடைய எண்ணம். இப்போ ஏன் மற்ற பையங்களை அடிக்கல? அவனும் இவனை மாதிரி ஒரு பையன் தானே, ஏன் அடிக்கல? அவங்க மேல அன்பு இல்லைங்க, இது தான் பிள்ளை, அதனாலதான் அடிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன இருப்பாங்க, எவனோ எப்படி எப்படி இல்லாம வாழ்றான், நமக்கு தானடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்குவாங்க. நம்மளை ரொம்ப நேசிக்கிறனால தாங்க முதல்ல கடிந்து கொள்கிறார், அப்புறம் சிட்சிக்கிறார். எதுக்காக? அவருடைய எண்ணத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவளாய் மாறுவதற்காகத்தான் அப்படி செய்கிறார். இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர்கிழனர் கடிந்து கொள்ளுதல் வேறு, சிட்சை வேறு. கடிந்து கொள்ளுனா திட்டுறது, சிட்சைன்னா அடிக்கிறது. 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யாருடையவன் அல்ல? தேவனுடைய ஆவி தேவனுடையவன் அல்ல. இப்போ கிறிஸ்துவின் ஆவி எப்படி வருது? கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவின்னா நிறைய சிலர் பிரசங்கம் பண்ணும்போது தப்ப பிரசங்கம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவின்னு சொல்லி, பரிசுத்த ஆவி வேற, கிறிஸ்துவின் ஆவிங்கிறது எண்ணம், கிறிஸ்துவனுடைய சுபாவம். கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. அப்போ ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவின் ஆவி வருவது எப்படி? கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருந்தால் அவன் தேவனுடையவன். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவின் ஆவிங்கிறது பரிசுத்த ஆவி அல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள், சுபாவம். இப்போ எப்படி ஒருத்தனுக்கு கிறிஸ்துவின் ஆவி வரும்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். என்ன சொல்லுது பாருங்க, எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரே ஆவி வருது? இயேசுவோட ஆவி எப்படி வருது? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு யார் இசைந்து போகிறார்களோ அவர்களுக்குத்தான் அவருடைய ஆவி வரும். இயேசுவோடு இசைந்திருக்கிறான் பாருங்க,
அப்படி இசைந்திருக்கிறான், அவருடனே ஒரே ஆவியாயிடுறான். அவரோடு எசைஞ்சு போகிறான். அப்போ ஒரே ஆவி. இயேசுக்கு என்ன ஆவி, என்ன சுபாவம் இருக்குதோ அது இவனுக்கும் வருது, இவனுக்கும் வருது. அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தை நாம் அவ்வளோ ஈஸியாகலாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரோடு எசைஞ்சு போகிற அளவுக்கு நமக்கு அந்த சுபாவம் வந்தால் தான் அவருடைய ஆவி நாம் வரும். அதான் சொல்கிறேன், அவரோடு எசைஞ்சு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்மளோடு எசைஞ்சு வாங்க ஆண்டவரே, நான் இப்படி பண்ண போகிறேன், எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவர், நான் அப்படி செய்ய போகிறேன், இப்படி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தான் அவரை நம்ம சுபாவத்துக்கு இழுத்து பார்ப்போம். ஆனால் அவர் நம்ம சுபாவத்துக்கு வரமாட்டார். அவர் சுபாவத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடைய பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றா இசைந்திருந்தது. இப்போ யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றா இசைந்திருந்தது. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. ஏன்னா தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை வென்று ராஜ்யத்துக்கே மீட்பு உண்டாக்குனவன். அதனால் அந்த யோனத்தானுக்கு தாவீதின் மேலே ஒரு பெரிய அன்பு. இந்த யோனத்தானுடைய ஆத்மா தாவீதினுடைய ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்துச்சு. எப்படி அந்த இசைஞ்சிச்சு? யோனத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான். இப்போ யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்தபடினால்தான், சிநேகித்தபடினால்தான் யோனத்தானுடைய ஆத்மா தாவீதினுடைய ஆத்மாவோடு கூட ஒன்றாக எசைஞ்சிச்சு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆத்மா ஒன்றாக எசைஞ்சு போனாதான் அவருடைய ஆவி வரும். எப்போ போக முடியும்? அவரை யார் உயிராக நேசிக்கிறார்களோ அவர்களால் தான், அவரை யார் உயிராய் நேசிக்கிறார்களோ அவர்களால் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக சேர்ந்து போக முடியும். நானும் நேசிக்கிறேங்க, நான் இயேசுவை தாங்க நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா நேசம் இல்லை, அது வேஷம், அது வேஷம். இன்னைக்கு பரிசுத்தவான்களிலே பலர், என்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, பரலோகத்தை பற்றியும் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு கவலை இல்லை, ஆண்டோடைய வருகை பற்றியும் கவலை இல்லை. சும்மா எப்படியோ வாழணும்னு நினைக்கிறாங்களே. எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே புரியலையே. அவங்கவுங்க விருப்பப்படி நடந்துக்கிறாங்க, அவங்கவுங்க விருப்பப்படி செய்கிறாங்க. சர்ச்சுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? எதுக்கு தான் வர்றாங்க? வசனம் கேட்குறாங்க, எதுக்கு தான் வர்றாங்க? செய்கிறதெல்லாம் அவங்க விருப்பப்படி. கேட்டால் நான் பரலோகத்துக்கு போவேன். எப்படிங்க போக முடியும்? எப்படி போக முடியும்? இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. எல்லா சபைகள்லையும் இன்னைக்கு உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் வாழணும், ஆசீர்வாதம் இப்படி வாழணும், இப்படி வாழணும், நமக்கு பிரியமாக வாழணும், நமக்கு இது வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி தான் நினைக்கிறாங்களே நம்ம மனசில். இன்னைக்கு இயேசு வந்தால் பறக்கணுமே, இல்லை இந்த உலகத்தை விட்டு போனால் பரலோகம் போகணுமே அப்படின்னு யாருக்குங்க எண்ணம் வருது? அந்த மாதிரி எண்ணமே இல்லையே. அது மாதிரி எண்ணத்துக்கே வழி இல்லையே. சாத்தான் பார்த்தான், அடே கீழே பாரு, மேலே ஏன் பார்த்துட்டு இருக்கிறே? நீ கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டான தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள், பூமியில் உள்ளவர்களை அல்ல மேலான். ஆனால் சாத்தான் பார்த்தான், இயேசு மகிமையோடு வரப்போறாரு அப்படின்னு மேலானதெல்லாம் ஏன் பார்க்க சொல்கிறேன்? கீழே பாரு, என்ன வாங்கலாம், என்ன சேர்க்கலாம், எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படியே பண்ணிட்டு போ. எதுக்கு அது? ரொம்ப வருத்தங்க. உண்மையாக எனக்கு சில சமயங்களில் யோசித்து அப்படியே மனசு நொந்து போய் ஏன் ஆண்டவரை இப்படிலாம் இருக்கிறாங்க. பரலோகத்தை பற்றியும் கவலை இல்லை, இல்லை இயேசு வந்தால் பறக்கணுங்கிற கவலையும் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், நாங்கள் வந்தால் போயிடும். எப்படி போவ? உனக்கு தான் அங்கே போனோன்னே இஷ்டம் இல்லையா? உன் இஷ்டத்துக்குள்ள வாழ்கிற. அவரோடு இசைஞ்சு அவருடைய ஆவியில் நீ பூர்ணப்பட்டாதான் போக முடியும். சும்மா நானும் போயிடுவேன்னு சொன்னால், இந்த +2 படித்த பசங்கள்லாம் நான் கவனிப்பேன். எக்ஸாம் முடிஞ்ச உடனே
இந்த புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சு பஸ்ஸில் போகும்போது தூக்கி எறிவானுங்க பாருங்கள், உள்ளே தூக்கி எறிவானுங்க. அவனுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இவன் பாஸ் பண்ணுவானா, அதுதான் ரிசல்ட் வரைக்கும் 2 மாதம் இருக்குல்ல, அப்போ பார்ப்போம். அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுவான்? ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். இன்னைக்கு நம்மளை கேட்டால் பரலோகம் போவோமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆமாம். இயேசு வந்த பரப்பமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆமாம். ஆனால் அந்த கேரக்டர், அந்த அளவுக்கு கேரக்டர் இருக்கு நம்மகிட்ட, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோமா? ஐயோ, என் சபையை எப்படி தான் நடத்துறதுன்னு எனக்கே புரியலைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் அந்த எண்ணத்தை கொண்டு வருது? இயேசு வந்தால் பறந்துடணுமே, இல்லை செத்து போயிட்டா பரலோகத்துக்கு போகணுமே அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு எப்படி தான் கொண்டு வரணும்னு எனக்கு புரியல. போங்க. சரி, இப்போ பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் யோவானை குறித்து நமக்கு தெரியும். இயேசுவுக்கு அன்பான சீஷன். மற்றவெல்லாம் சீஷர்கள் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் தான். ஆனால் யோவான் மட்டும் இயேசுவுக்கு அன்பான சீஷன். மற்றவங்களை இயேசுவை நேசிக்கிறியான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? ஆமாம், நேசிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் இவனை பற்றி அப்படி இல்லை, இயேசு நேசிக்கிற ஒரு சீஷன். இவனை பற்றி இப்படி இருக்குது. இவன் எப்படி ஆயிருக்கான் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பு திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். என்ன எழுதிருக்கு பாருங்க? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்படின்னா the revelation of Saint John, the divine, தெய்வீக சுபாவமுள்ள யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இது ஒரு விசேஷம். வெளிப்படுத்தல் ஒரு விசேஷம். சுவிசேஷம் 4. சிலர் தெரியாமல் வெளிப்படுத்தின சுவிசேஷன்ருவாங்க, அது தவறு. சுவிசேஷம் 4, விசேஷம் 1, நிருபங்கள் நிறைய இருக்குது. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷத்தை இவனுக்கு ஏன் கற்றுக் கொடுத்தாரு? இவனுக்கு ஏன் சொல்லி கொடுத்தாரு? இவன் பூர்ணமாக்கப்பட்டாங்க. நான் சொல்கிறான் பாருங்க, இயேசு சொல்லி முடிக்கிறார் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்னா நம்மெல்லாம் என்ன சொல்றது? ஏன்னா வந்தா எடுத்துட்டு போயிடணும், இல்லைன்னா அடுத்தது அந்த கிறிஸ்டின் ஆட்சி தான். அவனுக்கு எந்த அளவுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னா ஆமென் சீக்கிரமாய் வாரும்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கிறான்? இயேசுவை போல வாழ்ந்துருக்கிறான். தி ரெவலேஷன் ஆஃப் செயின்ட் ஜான் தி டிவைன், தெய்வீக சுவாபமுடையவனாக மாறிட்டான். அருமையானே, நீங்களும் நானும் அப்படி இயேசுவை போல பூர்ணராக்கப்படணும். இப்ப அந்த பூர்ண ஆக்கப்படுறதுக்கு தான் என்ன பண்றார்? சிட்சிக்கிறார், கடிந்து கொள்றார், சிட்சிக்கிறார். இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் வசனம் தான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்ன சொல்றாரு? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன். என் ஆவினா சுபாவம். நான் கடிந்து கொண்டால் என்னுடைய சுபாவத்துக்கு திரும்பிடுங்க, நான் உங்களுக்கு என் வார்த்தைகளை தெரிவிப்பேன்றார். அப்போ இந்த வார்த்தைகள் தான் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். இந்த வார்த்தைகள் தான் கிறிஸ்துவின் சுபாவம், அது நமக்கு தெரியப்படுத்துகின்றார். எப்போ உங்களை கடிந்து கொள்வேன், நீங்கள் திரும்பினீங்கன்னா ஏன் ஆவியை உங்களுக்கு கொடுத்துருவேன். பிள்ளைய சாக்கடையில் கையை விடாதடா அப்படின்னு திட்டுறாரு. அவன் திரும்பிட்டான்னா இப்போ அப்பாவுடைய ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பாவுடைய ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிதானா? ஸோ முதல்ல கடிந்து கொள்ளுகிறார். யாரையும் உடனே அடிக்க மாட்டார், உடனே அடிக்க மாட்டார், கடிந்து கொள்ளுவார். அதுக்கப்புறம் தான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்றார். அந்த கடிந்து கொள்ளுதலில் கேட்க மாட்டேன்ட்டோம், அடிச்சிடுவார். அங்கே தான் பிரச்சனை. கடிந்து கொள்றதுனா எப்படிங்க? நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது உங்கள்கிட்ட கடிந்து கொள்கிற மாதிரி வார்த்தை வருது, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திரும்பிக்கிங்க.
இன்னும் அவருடைய ஆவி உங்களுக்கு வரும், இன்னும் தம்முடைய வார்த்தை இன்னும் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். இல்லைன்னா சபைக்கு வரும்போது கடிந்து கொண்டு போதிக்கிறாருன்னு சொன்னால், ஐயோ இப்படிலாம் ஆண்டவர் பாஸ்டர் கத்துறாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கடிந்து கொள்ளுதலாய் வருகிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரே இப்படி என்னை கடிந்து கொள்ளுகிறீரே, நான் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவேன்னு சொன்னீங்கன்னா தேவன் என்ன செய்கிறாரு, அவர் ஆவி உங்களுக்கு வரும், இன்னும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அழியாண்டா இப்படி கத்துறாரு, எந்தெந்த சபையில எப்படி எப்படில போகிறாங்க வர்றாங்க இப்படி. ஆனால் இவர் தான் இப்படி அப்படி எனக்கு ரொம்ப கத்திக்கிறாரு, ரொம்ப கத்துறாரு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, இப்படி செய்யாத அப்படி செய்ய. எனக்கு என்னங்க, நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்னங்க? நீங்கள் இயேசுவை போல மாறி இயேசு வந்தால் பறக்கணுங்கிறதுக்காக தான் என்ன நம்பி இந்த சபையை வச்சுருக்காருங்க, நம்ம சபையை கொடுத்தாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறவங்களில் ஒருத்தருக்கும் அவங்க காலில் உள்ள தூசி கூட நான் சமானம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு என்ன போய் ஊழியக்காரனை வச்சிருக்கீங்களே. வேதம் அழகா சொல்லும், அவர்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அப்போ எதுக்கு கொடுத்தாரு இந்த சபைக்கு? அவளை அறிவோடும் புத்தியோடும் மேய்ச்சி இயேசுவை போல மாற்றி ஆண்டோடைய சமூகத்தில் கூட நிறுத்துறது தாங்க என்ன வச்சார் ஊழியத்தில். இப்போ ஒருத்தவங்க கர்த்தருடைய காரியங்களை குறைவுபட்டு போனால் எனக்கு தாங்க வேதனை, எனக்கு தாங்க வேதனை. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அட என்னட இந்த ஆளு இப்படி எந்தெந்த சபையில எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க, இன்னும் இப்படியெல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டு நம்மளை தான் ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, உங்களை நான் வந்துட்டு உங்களை கடிந்து கொண்டு சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நீங்கள் அந்த தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினீங்கன்னா தேவனுடைய ஆவி உங்களுக்கு வரும், அவருடைய ஆவி உங்களுக்கு வரும், அவர் தமது வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பார். அதுக்கு தான் கடிந்து கொள்கிறார். சப்போஸ் கடிந்து கொள்ளும் போது திருந்தலைன்னா அடுத்தாப்புல சிகிச்சை. என்ன அப்படிதான் சொல்றார், நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு அப்புறம் சிக்ஷிக்கிறேன். கடிந்து கொள்ளும் போது திருந்திவிட்டா என்னது, அவருடைய ஆவி நமக்கு வரும், இன்னும் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார், இன்னும் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போ 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனியாக சொல்கிறாரு, நான் எருசலேம் போகிறேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். இது பிதாவுடைய சித்தம், அதை தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாக சொல்றார். இப்ப நடக்கிறது பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடித்து கொள்ள தொடங்கினார். அவரு இவனை கடிந்து கொள்ளலாம், இவன் என்ன செய்யறான், அவரை கடிந்து கொள்றான். என்ன ஆண்டவரே இப்படிலாம் தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொள்றான், உங்களுக்கு இப்படி நடக்கூடாது, உங்களுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது, நேரிடக்கூடாதுன்னு கடிந்து கொள்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இயேசு தனியாக கூட்டிட்டு போயிட்டு பிடிச்சு பண்றான். ஆனா இயேசு அவனப்பா சொல்றாரு, எனக்கு பின்ன சாத்தானே எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவேளை நீ சிந்திக்க மாட்டேங்கிற, மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிற. இது கடிந்து கொள்ளுதலா சிக்ஷையா? கடிந்து கொள்ளுதல். ஏன் இப்படி நினைக்கிற? நான் தேவ சித்தத்தை உங்ககிட்ட சொன்னேன், நீ அதை விட்டு சாத்தான் உன் மனசுல ஏவன மனுஷ சித்தத்தை எண்ணத்தை என்கிட்ட கூட சொல்ற. எப்படி சொல்லுவ? எனக்கு பின்னா போ அப்படின்னு கடிந்து கொள்கிறார். இதுதான் கடிந்து கொள்ளுதல்.
உடனே சரியாயிட்டாங்க. அதுக்கு மேலே அவன் ஒன்றுமே பேசலை. கடிந்து கொண்ட உடனே தேவன் எண்ணத்துக்கு விட்டுட்டான். இதுதான் உண்மை. உங்களை என்னையோ தேவன் தம்முடைய வார்த்தையினாலே கடிந்து கொள்ளுவாரானால் அந்த வசனத்துக்கு நம்ம மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கணும். இல்லை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பலை அப்படின்னா அடிச்சிருவார், சிக்ஷை. இன்னொரு இடத்துல கடிந்து கொள்றார் பாருங்க, வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அதே புத்தகம் மத்தேயு 26வது அதிகாரம் 49லேருந்து 52. உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இப்போ யூதாஸ்காரியத் அவங்கள டைரக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். இப்போ கை போட்டு பிடிச்சிட்டாங்க. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இப்போ பட்டயத்தை எடுக்க சொன்னது இயேசுதான். ஆனால் இதுக்கு எடுக்க சொல்லல. ராத்திரி நேரம் இலை தலை இருந்துச்சுன்னா வெட்டலாம், இல்லை ஏதாவது பூச்சிச்சுன்னா வெட்டலாம், எடுத்து வச்சிங்கப்பான்னாரு. இவன் வச்சிருக்கான். யாரு? பேதுரு தான் வச்சிருக்கான். இப்போ திடீர்னு சொல்லி இவங்கெல்லாம் இவரை பிடிக்க வந்தோடனே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை உரை போட்டான். மண்டையில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்படி தலையை ஆட்டிட்டோடனே அது எப்படி தலையில் விழுற போல காதில் விழுந்து காதை முடிஞ்சு போச்சு. சரி, முடிஞ்சு போடணுன்னே கர்த்தர் என்ன சொல்ற, நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நாமளா இருந்தா, அடா பேதுருவே, ஐயோ ஐயோ, வெட்டினதே வெட்டின மண்டையில் ஒழுங்காக போடக்கூடாதுடா, இப்படி சொல்லியிருப்போம். இயேசு என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். என்ன சொல்றாரு பாருங்க. பேதுருவே, பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஜாக்கிரதை. இது கடிந்து கொள்ளுதலா சிக்ஷையா? கடிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் அவன் எடுக்கவே இல்லையே. இப்போ ஆண்டவருடைய ஆவிக்கு வந்துட்டான். இது கடிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் எடுத்து 4 பேர் வெட்டினாங்க கொண்டான்னு இருக்காது. ஸோ இப்போ கடிந்து கொள்ளுகிறார். சப்போஸ் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பலைன்னா தான் சிக்ஷித்திருவார், அடிச்சிருவார். எப்படி அடிக்கிறாரு என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் அழகா சொல்லுது. ஏன் சிக்ஷிக்கிறாருன்னு முதல்ல சொல்கிறேன், அப்புறம் எப்படி சிக்ஷிக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனம். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ரைட். 2 காரியங்களுக்காக சிட்சிக்கப்படுறோம். 1, சிட்சிக்கப்படும் போது அவருடைய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவளாக மாறுறோம். மனம் திரும்பி அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு நம்ம வர்றோம். 2வது, ஏன் சிட்சிக்கிறாரா? நியாய தீர்ப்பில் உலகத்தின் மக்களோடு கூட நியாயம் தீர்த்து நம்ம நரகத்தில் போற்றக்கூடாதபடிக்கு இங்கே அடிச்சிடுறார். இயேசு நீதி உள்ள நியாயாதிபதி. நீதி உள்ள நியாயாதிபதி இங்கே தப்பு செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை கொடுத்துத்தான் ஆகணும். அவர் கொடுக்காம விட்டுட்டா, உண்மையான நீதிபதி பையன் தப்பு பண்ணா கூட என்னதான் செய்யணும்? தண்டனை கொடுத்தாகணும். அதே போல நாம தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா விட்டுற மாட்டார், பாராமுகமாக இருக்க மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகையினால அங்க நியாயந்திருத்து நரகத்துக்கு நம்ம அனுப்பாம இங்கே சிக்ஷித்துட்டு சரி பண்ண நினைக்கிறார். ஆனால் தப்புன்ட்டான். தப்புன்னதுக்கு அடி உண்டா? அடி உண்டு. அதனால தான் அடிக்கிறார். அதனால தான் அடிக்கிறார். சரி, இப்போ எதுக்கு அடிக்கிறாருன்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். மனம் திரும்புறதுக்குங்க. கடிந்து கொள்றதோ அடிக்கிறதோ சிக்ஷையோ
மனம் திரும்புறதுக்கு, அவற்றை மனம் திரும்புறதுக்கு. அப்படின்னா எங்கோ நம்ம மனம் போயிட்டோம், நம்ம மனம் போனபடி போயிட்டோம். இப்போ கடிந்து கொள்றாரு, அப்படி பண்ணாதடா. சரி ஆண்டவரே, பண்ணல, பட்டயத்தை உரையில போடு. அவ்வளவுதான், கடிந்து கொண்டார், போட்டான். இது கடிந்து கொள்ளுதல். ஆனா மிஞ்சி போனா அவர் அடிச்சிருவார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 119:67, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்னவா? வசனத்தின்படி வாழ்ந்தவன் தான் இந்த தாவீது. ஆனா திடீர்னு சொல்லி வசனத்தை விட்டு தப்ப போயிட்டான். இப்போ உபத்திரம் வந்த உடனே, ஆகா நம்ம இதை பண்ணாமல் போயிட்டோன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் வார்த்தையின்படி நடக்க விரும்புகிறான். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்போ வழி தப்பி நடந்ததுனால தான் என்ன வந்தது? உபத்திரம் வந்தது. வழி தப்பி நடந்ததுனால தான் உபத்திரம் வந்தது. உபத்திரப்படுவதற்கு முன் வழி நடந்தது. அப்போ வழி தப்பி நடந்ததுனால தான் உபத்திரம் வந்தது. சொல்லிட்டு இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்ப எதனால இவனுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னு சொல்லுங்க? வார்த்தை காத்து நடக்கலைங்க. தெரியுமா வசனம்? தெரியும். செஞ்சுக்கிட்டு இருந்தானா? செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்பொழுதோ அதை என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியல, செய்ய முடியல, காத்துக்கொள்ள முடியல. அதனால உபத்திரம் வந்துருச்சு, சிக்ஷை வந்துருச்சு, அடியாச்சு. என்ன சிக்ஷை எப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆங்கிலம் சொல்கிறேன் பாருங்க, வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். எப்படி அவனுக்கு சிக்ஷை வருதுன்னு பாருங்க. 12வது அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய வரைக்கும் வாசிக்கணும். ஒன்னா வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? இப்போ யார் வந்து? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இந்த தாவீதை எச்சரிக்கிறான். இந்த பொல்லாத காரியத்தை செஞ்சு அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ண. அப்போ வார்த்தை தெரியுமா? தெரியும். அடுத்த மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தெரியும், அடுத்தவனை கொல்லக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி ஆகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். என்ன சொல்ல? இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினாய். அப்படின்னா வார்த்தையின்படி வாழக்கூடியவன் தான். அப்படி வாழக்கூடியவன் கொலை செய்கிறத குறித்து கவலைப்படலை, அதே நேரத்தில் அடுத்த மனைவியை எடுத்துக்கிறத பற்றி கவலைப்படலை. இதெல்லாம் அவனுக்கு தப்புன்னு தெரியுமா? தெரியும். தெரியும். தெரிஞ்சே என்ன பண்றான்? அவன் தவறு பண்றான். வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தின் ஆகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இப்போ முதல்ல இவன் இந்த எண்ணெய் அசட்டை பண்ணி இப்படி செய்ததுனால பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஓகே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்ப கவனிச்சிங்க, இந்த நாத்தான் தீர்க்கதரிசி அந்த தாவீதை பார்த்து, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீது தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிட்டு செஞ்ச காரியத்தினால இப்ப அவன் என்ன சொல்றான்? இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். எங்க சிக்ஷையை பார்த்தீங்களா? சிக்ஷையை பார்த்தீங்களா? எவன் மனைவியோ அடிச்சட, நீ ஒளிப்பிடத்தில் செஞ்ச,
நானும் ஓப்பனா செய்ய வைக்கிறேன் பார். தான் சொந்த மறுமனையாட்டிகள் தவறாய் நடப்பதற்கு, கெட்டு போவதற்கு இவன் தாங்க காரணம். இவ்வளோ அடி அடிச்சிட்டாரு, எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். 10 மறுமனையாட்டிகளும் சூரியனுக்கு கீழே முன்பாக சேவிப்பேன் என்று சொன்னார். இப்ப பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். உன் பிள்ளையும் சாகும்பார். எங்க எவ்வளவு பெரிய அடி, எவ்வளவு பெரிய அடி. ஏங்க இந்த சிக்ஷை? வழி தவறிட்டான். வசனத்தின்படி வாழ வேண்டிய வசனத்தை காத்துக்கொள்ள முடியாம போயிட்டான். அடுத்த மனைவி எடுக்கிறான், அடுத்த புருஷனை கொல்றான். சிக்ஷை. உன் பிள்ளை கொல்லுவேன்றார். உன் மறுமனையாட்டிகள் கெடுக்கப்படுவாங்கன்றார். எத்தனை வேதனை. அத்தனைக்கும் காரணம் யாரு? இந்த தாவீது. எதனால? வார்த்தை விட்டு விலகிட்டான். நம்முடைய வார்த்தை நான் காத்துக்கொள்ளாமல் போயிட்டேன்றான். உபத்திரப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி போயிட்டேன். இப்போ உபத்திரம் வந்துருச்சுது, நான் கை கொள்றேன்றான். இப்போ சங்கீதம் 51 தலைப்பு வாசிங்க. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இப்ப பாருங்க, இப்ப அதை உணர்த்தின உடனே புரிஞ்சுட்டான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்ந்து மறுபடியும் அந்த வார்த்தைக்கு வர்றான். மறுபடி தேவன் விரும்புகிறபடி வாழணும் அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறான். அப்போ தேவன் ஏன் சிட்சித்தார்? யாரை சிட்சிப்பார்? நேசிக்கிறவளை. ஏன் சிட்சிக்கிறார்? மனம் திரும்பும்படி. இப்ப இந்த சிட்சையை பெற்றுக்கொண்ட இந்த தாவீது மனம் திரும்பினானா? மனம் திரும்பிட்டான். தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி பண்ணிட்டோமே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவனை விட்டு விலகும்போது தேவன் கடிந்து கொள்வார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் கடிந்து கொள்ளுவார். நீங்கள் பைபிள் படிக்கும் போதோ, நான் பைபிள் படிக்கும் போதோ நம்ம எச்சரிப்பார். இல்லை சபைக்கு வரும்போது இப்படிலாம் பண்ணாத, இப்படி செய்யாத அப்படின்னு எச்சரிப்பார். இது கடிந்து கொள்ளுதல். அட விடுப்ப அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுதல். அசட்டை பண்ணினால் சிட்சை. ஏன் சிட்சிக்கிறார்? அவருடைய எண்ணத்துக்கு நானும் நீங்களும் வர்றதுக்கு, நம்ம மனம் திரும்புறதுக்கு, நம்ம மனம் திரும்புறதுக்கு. இதனால தான் சொன்னேன், சிட்சையின் மூலமாக தேவன் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனங்கள், பண விஷயத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் மனஸ்தாபங்கள், வேலையில் பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க வருதுன்னா எதனால இப்படி வருது, ஏன் இந்த சிக்ஷை, ஏன் இந்த வேதனை அப்படின்னு பார்த்து சரி பண்ண பார்க்கணும், சரி பண்ண பார்க்கணும். ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் கடைசி வசனம். நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவா இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். என்ன சொல்றார்? நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை. முகாந்திரம்னா ரீசன், காரணம் இல்லாம நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில தவறி நடக்கும்போது கடிந்து கொள்ளுவார்,
சப்போஸ் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம திரும்பலைன்னா பட்டுன்னு போட்டுருவார். ஆனால் ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் முறுமுறுக்க முடியாது. எதுக்காக செஞ்சார்? முகாந்திரம் இல்லாமல் செய்யலை சொல்லிட்டு இப்போ 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க பாருங்க. என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன், அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என்ன சொல்றாரு? முகாந்திரம் இல்லாம ஒன்றும் செய்ய மாட்டேன், ரீசன் இல்லாம உங்களை பிரச்சனைக்கு அனுமதிக்க மாட்டேன். என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். எப்போங்க ஒரு மனுஷன் அடுத்தவனுக்கு விரோதமா முகத்தை திருப்பான்? ஒரு மனுஷன் தாம இன்னொருத்தனோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவனை பார்த்தோன்னே என் திருப்புறான்னு என்ன அர்த்தம்? எங்கோ மனம் வேதனைப்படுற அளவுக்கு நடந்து போச்சு, அதனால தான் திருப்பிட்டு போகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் முகத்தை அவளுக்கு ஒரு மாதிரி திருப்பிடுவேன். அப்போ நடக்கிறது என்ன? ஒரு அக்கினி வரும், ஒரு அக்கினி வரும். அது என்ன? ஒருவேளை நான் நினைக்கிறேன் பணத்தில் வருதா, மாமனார் வீட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் சமாளிச்சுக்கலாம்ப்பான்னு நீங்கிட்டீங்க, தப்பிச்சிங்க, ரைட், தப்பிச்சாச்சு. உடனே பார்க்குறாரு, இது என்னடாது, நம்ம அக்னியை கொடுத்தா இவனுக்கு திரும்புவானுங்கன்னு பார்த்தா எங்கேயோ போய் சமாளிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அடுத்த அக்னி அடிக்கிறார். வேறு அக்னி அவளை பட்சிக்கும். உடனே சரத்தில் வியாதி, ஐயோ. உடனே டாக்டரை பாரு, டாக்டரை பார்த்த உடனே சரியாயிடுச்சு. அடுத்த பிரச்சனை மாற்றி மாற்றி வருங்க, மாற்றி மாற்றி வரும். ஏன்னா முகாந்திரம் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சரத்தில் தொல்லை, ஏன் என் குடும்பத்தில் பண பிரச்சனை, ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி தொல்லைகள் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணுங்க, யோசிச்சு பார்க்கணும். நம்மளை மனம் திரும்புறதுக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். எங்கோ மனம் போன போக்குல போயிட்டோம், நம்மளை கடிந்து கொண்டு அவர் சிட்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? மனம் திரும்புறதுக்கு, மனம் திரும்புறதுக்கு. ஆனா நம்ம மனலாம் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, இது ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு அப்படியே போயிட்டோன்னு வச்சுங்க, மாற்றி மாற்றி அடி டிக்கி டிக்கின்னு அடிச்சுட்டே இருப்பார். போங்க, அப்போதான் சொல்லுவீங்க, எவனோ எப்படியோ நடக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு தான்டா இவ்வளவு கஷ்டம். தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க. உங்க வாழ்க்கையிலையோ என் வாழ்க்கையிலையோ கர்த்தர் முதல்ல கடிந்து கொள்ளுவார். நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகும் போது கடிந்து கொள்வார். வேத வசனத்தின் மூலமாகவோ சபையில உபதேசங்கள் மூலமாக கடிந்து கொள்வார். அதுலேயும் திருந்தருக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அடிச்சிடுவார். அது பணத்தில் அடி வரலாம், பாடியில் அடி வரலாம், குடும்பத்தில் அடி வரலாம், எங்கேயும் அடி வரலாம். உடனே நம்ம டாக்டர் போய் பார்த்துருவோம், சரியாயிடும், பணத்தை கொடுத்து சமாளிச்சிடுவோம், சரியாயிடும். சமாளிச்சுங்க, அடுத்தது நான் பண்ணுவேனே. நீ சரியாகிறது தானே உனக்கு அதை அனுமதிச்சேன், உனக்கு சரியாகிறதுக்கு விரும்பம் இல்லையே, அதனால அடுத்தது வர வைக்கிறேன், அடுத்தது வர வைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஆகும் பொருட்டு நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஆகும்னு நினைக்கிறாருங்க. நம்மளை சும்மா அடிக்கணும் அவருக்கு என்ன ஆசையா? ரோட்ல போறவங்க எவ்வளவு அசுத்தமா அருவருப்பா நடக்கிறாங்க, அவனெல்லாம் விட்டாரு. ஆனா இதனால்தான் தவறா பேசுறாங்க. இதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளாம என்ன பேசுறாங்க தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், மல்கியா 3வது அதிகாரம் 13வது 14வது வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள், என்ன சொல்றார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் பேசுறதும் பேசி விட்டாங்க. நீங்க பேசுறது எனக்கு காதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, கடினமா இருக்குப்பான்னு சொன்னா உடனே ஆண்டவர்கிட்ட அப்படி என்னத்தை பேசிட்டேன், அப்படி என்னத்தை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க.
தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? தேவனை சேவிக்கிறது வேஸ்ட்ப. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வந்தாங்களே இவ்வளோ நாடும், அதெல்லாம் வேஸ்ட்டு. அவருக்கு முன்னால் துக்கித்து நடக்கிறாங்க, எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பாருங்க அடுத்த வசனம். இப்போதோ அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இது யாருக்கு காது கேட்டுருச்சது? கர்த்தருக்கு. எங்க அவன்லாம் நல்லா இருக்கிறானே, அநியாயமா வாழ்றவன்லாம் நல்லா இருக்கிறானே, அசுத்தமா நடக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறானே, எனக்கு தானாங்க இவ்வளவு? ஐயோ, நான் அவரை சேவிச்சு என்னத்தை கண்டங்க சொல்லாத. தேவன் உன்னை நேசிக்கிறார். நேசிக்கிறபடினால் தான் கடிந்து கொண்டார், சிட்சிக்கிறார். சிட்சை அற்பமா எண்ணாதிருங்கள். சிட்சை ஏன் சிட்சித்தார்? அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவள் ஆகும் பொருட்டு நம்மை சிட்சிக்கிறார். அப்போ தேவனை போல பரிசுத்தம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை அடிக்கிறார். அடித்த உடனே எந்த இடத்துல தவறிட்டோம்? இப்போ தாவீதை அடித்த உடனே குழந்தை அடித்தார், மறுமனையாட்டிகளை அடித்தார். அடித்த உடனே தெரிஞ்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி நடந்துட்டோமேன்னு சொல்லி அவன் முறையிடுறான். அவன் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்புகிறான். அருமையான தேவஜனமே, நல்லா கவனமாக கேட்டுங்க. அதாவது நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், நம்மளை ஆண்டவர் அடிக்கக்கூடாது அப்படிலாம் இருக்க முடியாது. உங்களை நேசிக்கணும்னா நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேங்க, என்னை அடித்தாவது நொறுக்கியாவது உங்களை மாதிரி மாற்றிடுங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அடித்தாவது நொறுக்கியாவது உங்களை மாதிரி மாற்றிடுங்க. எனக்கு அடிச்சாதீங்க ஆண்டவரே, நான் எப்படி வேணாலும் போகிறேன், என்னை அடிச்சு போகிறீங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் தவறு பண்ணிட்டா என்னை அடிச்சாவது நொறுக்கியாவது உங்களை மாதிரி மாத்திருங்கன்னு. உங்களை போல பரிசுத்தம் எனக்கு வேணும். ஆகையினால மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை கர்த்தர் வசனத்தின் மூலம் சபையில கடிந்து கொள்கிறாருன்னா உடனே ஏன் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எப்படி பேசினாரு, இப்போ நம்ம இப்படி இந்த விஷயத்துல சரியாகும் அப்படின்னு சொல்லி சரியாகிறதுக்கு நம்மளை மனம் திரும்ப பார்க்கணும். ஒருவேளை அதை திருந்தலைன்னா சிக்ஷை வரும். அது பாடியில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம். சிக்ஷை வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனே திரும்ப ஏவனும் நல்லா இருக்கான்னு நம்ம தான் இப்படி இருக்கோன்னு சொல்ல போறீங்களா? இல்லைங்க. இந்த சிக்ஷை ஏன் அனுமதித்தார் தெரியுமா? நம்ம மனம் திரும்பி அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழ, அதுக்கு தான் சிக்ஷை அனுமதித்தார். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, தேவன் சிக்ஷிக்கிற மனுஷன் பாக்கியவான்ங்க. ஏன்னா யாரை நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிக்ஷிப்பார். சிக்ஷை வரலன்னா விட்டுட்டாருன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன, நமக்கெல்லாம் ஒன்றும் வரல, நம்ம ரொம்ப ஆண்டவர் பிரியமாக இருக்கிற போலுக்கு நினச்சிக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. இவனை என்ன தான் அடித்தாலும் இவன் திருந்த மாட்டான், இப்போ விட்டுருவோம், எப்படியோ நாசமாக போய் நரகத்துக்கு போ. இல்லைங்க, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே, சிக்ஷையின் மூலம் அவருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை சிக்ஷிக்கிறீங்களே ஆண்டவரே, முதல்ல நீங்கள் கடிந்து கொள்ளுகிறீங்க. அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புறதுக்கு எனக்கு இருபதாங்க. சப்போஸ் நான் கடிந்து கொள்ளும்போது திருந்தலைன்னா அடிக்கிறீங்க, அடித்த உடனே அதை புரிஞ்சு திருந்துறதுக்கு எனக்கு உதவிச்சிங்க. நான் எந்த வசனத்தின்படி வாழலை, எதுக்கு கீழ்ப்படியலை, என்னை அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே, எனக்கு தெளிவாக எனக்கு சொல்லி தந்துருங்க ஆண்டவரே. அந்த தாவீதுக்கு புரிகிற மாதிரி நாத்தான் சொல்லிட்டு போயிட்டான். இம்மிடியட்டா ஐயோ நான் தப்புன்ட்டனே, உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்துட்டனே, இப்படி கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியுமே, அடுத்த மனைவியை எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமே, அப்படிலாம் தெரிஞ்சும் நான் அவங்களை செஞ்சேனே, ஆனால் இப்போ எனக்கு சிக்ஷை வந்துருச்சு, உபத்திரம் வந்துச்சு. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டு தேவன் பக்கம் திரும்பினான். இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது சிக்ஷையின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவன் ஏன் சிக்ஷிக்கிறாரா?
நம்மை பரிசுத்தமாக்க இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எப்படி ஆயினும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரே, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்றீங்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? நாங்கள் மனம் திரும்பும்படி அப்படி செய்கிறேன்றீங்க. ஆண்டவரே, இது எனக்கு எங்களுக்கு உணர்வு தாங்க. ஆண்டவரே, நீங்கள் கடிந்து கொள்ளும்போது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்கள் ஆவி எனக்கு வேணும், உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் அப்படி வாழணும். அதே நேரத்தில் ஒருவேளை நான் அதை அலட்சியம் பண்ணிட்டு கடந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணிட்டா ஆண்டவரே சிட்சை வருங்கிறத சொன்னீங்க. ஆண்டவரே, சிட்சை மூலம் நாங்கள் பரிசுத்த அடையணுங்கிறதுக்காக சிட்சிக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே, ரொம்ப நன்றி ஆண்டவரே. எங்களை எந்த விதத்திலாவது அடிச்சாவது நொறுக்கியாவது உங்களை போல பரிசுத்தத்தை பூர்ணமடைய எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுக்காக அடிக்கிறேன்றீங்களே, அதுக்காக கடிந்து கொள்றேன்றீங்களே, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவத்தை எனக்கு தருவீராக. ஏன் அனுமதிக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தாவே அதை சரியா அறிந்து கொள்வதற்கு தாவீதுக்கு கர்த்தர் கிருபை தந்தது போல எனக்கு கிருபை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கடிந்து கொள்கிறத பார்த்து நான் திருந்தணும், இல்லை அடிக்கிறத பார்த்தா திருந்தணும். நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு வர்றதுக்கு என்னை சிட்சிக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நன்றி செலுத்தினப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். சகோதரர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கு ராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி. இந்த ஹிருதயத்தோடு துதிக்க ராஜா சோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாதத்தை முத்த செய்கிற தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் மீண்டும் சமூகத்திலே கடந்து வரும்படியாய், இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படிய வேதத்தில் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கத்த உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரை கொண்டு கர்த்தரை எங்களோடு பேசி வருகிற ஆண்டவரே, நம்முடைய எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் தரப்பின்கிறார் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம். வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு வருகிறீர். நமக்கு நன்றி அப்பா. கேட்கிறதான வசனங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் கத்த உதவி செய்யும்படியாய் இந்த இரவில் அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவியத்தில் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி எங்களோடு பேசி வருகிறீர். ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீதிமான்களுடைய அந்த பூரணாக்கப்பட்ட அந்த ஆவிக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர வேண்டும் என்றால் ஆண்டவரே, நீர் எங்களை சிட்சிக்கும் போது நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களோடு ஆண்டவரே நீர் தாசனை மறுத்து கூட பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் ஆண்டவரை தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல ஆண்டவரே நீர் எங்களை சிட்சிக்கிறீர், கடிந்து கொள்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஆகத்தக்கதாய் தேவனாய் கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. நீங்கள் விரும்புகிறதால் அந்த பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரை கடிந்து கொள்ளுகிறீர், சிட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து மனம் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியா இந்த அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எவனை நேசிக்கிறார் அவனை சிட்சிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனை, நீர் எங்களை நேசிக்கிற நிமித்தமாக நீர் எங்களை சிட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதா கர்த்தர் கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. தகப்பனை, நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. யோபு ஆண்டவரே சோத்திரப்பா, பேதுருவை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே, அவனை கடிந்து கொள்ளீர் சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, மக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதையும் யோனத்தானை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரே சோத்திரம், அவர் தன் உயிரினர் மேலாக ஆண்டவரே தாவீதை நேசித்தார் நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, யோவானை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவரை நீங்க நேசித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, இந்த வேளை எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீங்க கடிந்து கொள்ளும் போது, நீங்க சிட்சிக்கும் போது அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருவதற்கதாய் தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாத எங்களை முற்றிலுமாய் 100% எங்களை தாழ்த்தி உடைய கிருபையில கரங்களுக்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் நடத்துங்கப்பா, நம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்துங்க. உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை நடத்துங்க. நீங்க விரும்பதான பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை நடத்துங்க. சபையை நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தாரை நடத்துங்க. தகப்பனே, மை சோத்தரிக்கிறப்பா, நீங்க வரும்போது ஆண்டவர் நாங்கள் உலகத்தோடு சிட்சிக்கப்படாதபடி, உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடி கர்த்தர் நீர் எங்களை சிட்சிக்கிற என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தரும்படியா இந்த அர்ப்பணித்து செபிக்கிறோம். தகப்பனே,
தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது தவறு பண்ணும்போது கர்த்தர் அவனை கடிந்து கொண்டிரே. தாவீது இப்படியா சொல்லி, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்போது நம்முடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நாங்கள் ஒருவேளை ஆண்டவர் இங்கு பிரியலாத காரியங்களை செய்து உபத்திரப்பட்ட அநேக ஆண்டவரை வழி தப்பி போகும்போது கர்த்தர் வசனம் எங்களை சிக்ஷிக்கும் போது, கர்த்தர் வசனம் எங்களை கடிந்து கொள்ளும் போது அந்த வசனத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்க கத்த கிருபை தருவீராக. கேட்ட ஒவ்வொரு வசனத்தின்படி கர்த்தர் நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீங்க வரும்போது, ஆண்டவரே அந்த பரிசுத்தமான தேவனாகிய நீங்க வரும்போது நாங்கள் பரிசுத்தமாய் தரிசிக்க சந்திக்க கத்த கிருபை தரும்படி அந்த அர்ப்பணித்து செபிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி எங்கள் நடத்துவீராக. பெரிய காலை செவர் இன்னும் வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபல்ல ஆண்டவரே தேவதாசனை கற்றுக்கொண்டு நீங்கள் கட்டி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகுஜாக்க செலுத்த மீட்படிச்சிரமான இயேசு நாம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.